வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிரஸ்ட் பம்ப். ஸோ நியூ மாம்ஸுக்கு வந்துட்டு ரொம்ப அவசியமான ஒன்று. நான் யூஸ் பண்ண ஒரு பிரஸ்ட் பம்ப் பற்றின ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா வந்து நான் அமேசான்லேருந்து ஷாப் பண்ண ரோபோசோன் பிரஸ்ட் பம்ப், வியரபிள் பிரஸ்ட் பம்ப், ஸோ வயர்லெஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இப்போ தான் ரீசெண்டாக நிறைய வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு அது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். அப்புறம் வந்து நான் மிக்சட் ஆஃப் கண்டென்ட்ஸ் போடுறதுனால ட்ராவல் விலாக், ஸோ அந்த மாதிரி நான் நிறைய கண்டென்ட்ஸ் போடுறதுனால நீங்கள் என்னோட சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா நான் செப்பரேட்டாக வந்து பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இதுதாங்க நான் யூஸ் பண்ண பிரஸ்ட் பம்ப், ரோபோசன் வியரபிள் எலக்ட்ரிக் பிரஸ்ட் பம்ப். ஸோ பேக்கேஜ் இப்படி தான் இருக்கும் பாக்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா மோட்டர், இது மோட்டர், இதெல்லாம் வந்து அட்டாச்மெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட்ஸ் கூட நமக்கு கொடுக்குறாங்க. இது வந்து ஃப்ளாஞ்ச். இது வந்து நம்மளோட நிப்பிளில் கனெக்ட் பண்ணிக்கிறது. இது வந்து ரெண்டு சைஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று வந்து 19 mm, ஒன்று வந்து 19 mm, இன்னொன்று வந்து 22 mm கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நான் யூஸ் பண்ணது வந்து 19 mm தான். 19 mm எனக்கு இது கரெக்டாக இருந்தது. ஒருவேளை கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா அவங்களுக்கு வந்து இது செட் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, தேங்க்யூ கார்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ், கஸ்டமர்ஸுக்கு இருக்கிற டவுட் அதெல்லாம் வந்துட்டு ஒரு ஷீட்டில் வந்து பிரிண்ட் பண்ணி போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 1 year வாரண்டியோட வருது. இதோட ப்ரைஸ் வந்துட்டு சம்திங் அரௌண்ட் 3300 3500 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தான். எனக்கு தெரிஞ்சு இது நல்லாவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் இதை நல்லா யூஸ் பண்ணேன். நானுமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து எது வாங்குறதுன்னு எனக்கு புரியல. பிகாஸ் நான் ஈஸியாக வந்துட்டு ஒரு 3000லாம் ஈஸியாக நான் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். வாங்கும்போதே அது பர்ஃபெக்டாக இருக்கணும்னு ரொம்ப யோசிச்சு நிறைய வீடியோஸ் பார்த்து நிறைய ரிவ்யூஸ் ரீட் பண்ணி ஸோ ஃபைனலி டிசைட் பண்ணி தான் நான் வாங்குவேன் எதுவாக இருந்தாலும். ஸோ அப்படி வாங்கினது தான் இந்த ரோபோசன். கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது. பட் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் ப்ராடக்ட் டெலிவரி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா செக் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா ரொம்பவே சூப்பராக இருந்தது. நான் என் ஃப்ரெண்டு கூட சஜஸ்ட் பண்ணேன், அவளுமே வாங்கி யூஸ் பண்ணா. ஓகே, இது எப்படி அசம்பிள் பண்றது அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னால வந்து இதோட நேம்ஸ் எல்லாம் நான் வந்து சொல்லிடுறேன். இது வந்து மில்க் கண்டெய்னர். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது, மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 150 ml வந்து இதோட அளவு. ஸோ நமக்கு இந்த பக்கமும் மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த சைடும் வந்துட்டு மெஷர்மெண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு மில்க் கண்டெய்னர். அதுக்கப்புறம் இது வந்து பிரஸ்ட் ஷீல்டு. இதுதான் நம்ம வந்து இப்படி நம்மளோட பிரஸ்ட்ல வந்து வியர் பண்ண போறோம். இது வந்து பிரஸ்ட் ஷீல்டு. இது வந்து டயப்ரம். இது வந்து பார்த்தீங்கன்னா வால்வ். இது வந்து பார்த்தீங்கன்னா வால்வ். இது வந்து ஸ்டாப்பர். இது வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நமக்கு இது வந்து கிழிஞ்சிட்டாலோ என்னவோ யூஸ் பண்ணிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த எல்லா அட்டாச்மெண்ட்ஸுமே வந்துட்டு நமக்கு தனியாகவும் வாங்கிக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்கு நம்ம அமேசான்லேயே. ஸோ இப்போ இது ஏதாவது உங்களுக்கு வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னா, இல்லை நீங்கள் ஒரு 6 monthsக்கு அப்புறம் நீங்கள் திருப்பி வந்து புதுசாக ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அட்டாச்மெண்ட்ஸ் உங்களுக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்குது, நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் அமேசான்லேயே. இதை எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நான் மோட்டார் பற்றி லாஸ்ட்டாக சொல்கிறேன். இந்த ஃப்ளாஞ்சை இதில் இப்படி அட்டாச் பண்ணிடணும். அட்டாச் பண்ணிவிட்டு இந்த ஹோல் இருக்குல்ல, இங்கே வந்து நம்ம இந்த வால்வ் அட்டாச் பண்ணணும். நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி அட்டாச் பண்ணிடுங்க. இதை நீங்கள் வந்து ரொம்ப இது பண்ணாதீங்க, டக்குன்னு பிஞ்சிடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த சைடில் நல்லா டைட்டாக பண்ணிடுங்க. கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும், ஏர்லாம் எதுவும் போகாமல் இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்.
இதை வந்து இப்போ எடுத்துட்டு போய் நம்ம மில்க் கண்டெய்னர் இதுல வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். ஸோ நம்ம மேலே இங்கே தான் வந்து மோட்டார் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வால்வு வந்து இந்த சைடு வரணும். இதில் நல்லா வச்சிட்டிங்கன்னா இப்போ பாருங்க, இந்த இங்கே மோட்டார் கனெக்ட் ஆகும், இங்கே வந்து மில்க் வந்து கலெக்ட் ஆகும். ஸோ ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது நான் கனெக்ட் பண்ணிட்டு நான் யூஸ் பண்ணப்ப எனக்கு மில்கே வரல. நான் ஷாக் ஆகிட்டேன். எனக்கு என்னன்னே புரியல. அதுக்கப்புறம் திரும்பி நான் கலட்டிட்டு அந்த வால்வ் வந்து நான் கொஞ்சம் லூஸா கனெக்ட் பண்ணிட்டேன்னா என்னன்னு தெரியல. திரும்ப நான் கனெக்ட் பண்ணிட்டு திரும்ப போட்டோன்னே எனக்கு கரெக்டா வந்தது. அப்போதான் எனக்கு வந்துட்டு உயிரே வந்தது. ஓகே பாருங்க, இப்படி கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஸ்டாப்பர் வந்து நம்ம இங்கே தான் போடுவோம். எப்போ போடுவோம்னா வந்துட்டு நம்ம மில்கை வந்துட்டு நம்ம பாட்டிலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்ல, அப்போ வந்து இதை வச்சு க்ளோஸ் பண்ணுவோம். அதுக்கு தான் வந்து இந்த ஸ்டாப்பர். பாருங்க, இப்படி நல்லா டைட்டாக உள்ள ப்ரெஸ் பண்ணிடணும். ஸோ இதுக்கு தான் இந்த ஸ்டாப்பர் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த டயப்ரம். இது வந்து நம்ம வந்து மோட்டர்ல கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இங்க இப்படி கனெக்ட் பண்ணும். இதை இப்படி கனெக்ட் பண்ணிட்டு மோட்டரை ஜஸ்ட் இங்க உங்களுக்கு இங்க ஒரு சின்ன இது கொடுத்துருக்காங்களா, இங்க ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்படி சைடில் வச்சுட்டு 2 சைடும் கரெக்டாக உள்ள நல்லா அழுத்திட்டு அதுக்கப்புறம் ரொட்டேட் பண்ணணும். ஜஸ்ட் ஸ்மால் ரொட்டேஷன் தான். ரொட்டேட் பண்ணால் ஸோ இது ரெடி டு யூஸ். இவ்வளோதாங்க, சிம்பிள். ஃபர்ஸ்ட் டைம் அசம்பிள் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இருக்கும். அடுத்தடுத்து நீங்கள் டக்குன்னு அசம்பிள் பண்ணிடுவீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மோட்டர் பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து எல்இடி டச் ஸ்க்ரீன் தான் இருக்குல்ல, இதுதான் பவர் பட்டன். இந்த பவர் பட்டனை வந்து நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும், லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அகெயின் ஆஃப் ஆகும். அதில் ப்ளே அண்ட் பாஸ் ஆப்ஷன் கூட இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணியாச்சு. ஸோ லாஸ்ட்டாக நான் வந்து 5 தான் செட் பண்ணியிருக்கேன் சக்ஷன் லெவல். ஸோ அதனால் அதுவே இருக்குது. இந்த சிம்பிள் இருந்தால் அது வந்து ஃபர்ஸ்ட் மோடு, தட் இஸ் ஸ்டிமுலேஷன் மோட். இது வந்துட்டு பம்பிங் மட்டும் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஸ்டிமுலேஷன் மோடு. இதில் வந்து லெவல்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மோடு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ரெஷன் மோடு. இது வந்து எக்ஸ்ப்ரெஷன் மோட். இந்த சிம்பிள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ அண்ட் லாங், அதாவது பவர்ஃபுல் பம்பிங்காக இருக்கும். ஸோ ஸ்லோவாகி அதுக்கப்புறம் வந்துட்டு பம்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் ஒன்று வந்து மிக்சட் மோட், ஃபாஸ்ட் பம்பிங்காக இருக்கும். இப்போ நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். இதுக்கு வந்துட்டு நமக்கு வந்து ஒரு கேபிள் கொடுக்குறாங்க. இது வந்து டைப் சி கேபிள். ஸோ நம்மக்கிட்ட வந்து கேபிள் மட்டும்தான் கொடுப்பாங்க. சார்ஜர் நம்ம அடாப்டர் நம்மக்கிட்டே இருக்கும்ல, ஸோ அது யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு செஷன் வந்து 20 மினிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். 100 ml டு மேக்ஸிமம் 120 ml வரைக்கும் எனக்கு வந்து கிடைக்கும். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பம்ப் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். நமக்கு ப்ரைஸும் ஓகேவாக இருக்குது. ஒரு பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். அமேசானில் தான் வாங்கினேன். அமேசான் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது க்ளீனிங் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா அதுவுமே ஈஸி தான், அட்டாச்மெண்ட்ஸ் கம்மி. ஸோ அதனால் வந்து நம்ம டக்குன்னு வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். எப்படி வந்து நம்ம மில்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்றத நான் அடுத்து சொல்கிறேன். க்ளீனிங் பற்றி சொல்கிறேன். நீங்கள் வந்து ரொம்ப ஹாட் வாட்டர்லாம் யூஸ் பண்ணாமல் ஒரு வார்ம் வாட்டர், கை சூடுக்கு வந்து வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எல்லா அட்டாச்மெண்ட்ஸையும் ரிமூவ் பண்ணி கொஞ்சம் விம் ஜெல், ஏதோ ஒரு லிக்விட் ஜெல் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் இதை போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப அதை எடுத்து ஒரு நார்மல் வாட்டரில் போட்டு நல்லா அலசிட்டு எடுத்து ஒரு காட்டன் டவலில் வச்சு
நல்லா வந்து ஃபுல்லாக வாட்டரெல்லாம் அப்சர்வ் பண்ணி க்ளீன் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக வாட்டர் ட்ராப்லெட்ஸே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு ஏர் ட்ரை பண்ணிவிடுங்க. ஏர் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் திரும்ப உங்களுக்கு வேணுன்றப்ப எடுத்து யூஸ் பண்ணுங்கள். பட் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் எதுவுமே அதில் இருக்கக்கூடாது. நான் இதில் இப்போ வந்து வாட்டர் ஃபில் பண்ணியிருக்கேன். இது எப்படி வந்து பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்ற டெமோவை பண்ணி காட்டுறேன். இந்த மோட்டர் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இந்த டயஃப்ரம் இதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஹோல் இருக்குல்ல அதை தான் நம்ம வந்து இந்த ஸ்டாப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணணும். இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஹோல் வழியாக தான் நம்ம மில்கை வந்து கலெக்ட் பண்ண போகிறோம். இந்த க்ளோசிங் இது இருக்குல்ல இதை போட்டுருங்க. இதை போட்டுட்டு மில்கை இப்படி கலெக்ட் பண்ணணும். ஆக்சுவலி என்கிட்ட வந்து பாட்டில் இல்லைங்க, அதனால தான் நான் டம்ளரில் டெமோ காட்டுறேன். நீங்கள் இங்கே இப்படி வச்சுட்டு அப்படி இது பண்ணிங்கன்னா கொட்டுது பார்த்தீங்களா? கரெக்டாக நீங்கள் கலெக்ட் பண்ணிடலாம். ப்ரெஸ் பம்ப் நமக்கு எப்போ அவசியமாக தேவைப்படும் அப்படின்னா நம்ம வந்து இப்போ சில பேருக்கு வந்துட்டு பால் கட்டிக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து இந்த ப்ரெஸ் பம்ப் வாங்கிக்கிட்டாங்கன்னா ஈஸியாக இருக்கும். கலெக்ட் பண்ணி நம்ம குழந்தைக்கும் கொடுத்த மாதிரி இருக்கும். ஒர்க்கிங் விமனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு குழந்த சரியாக குடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணலாம். லேச்சிங் இஷ்யூஸ் இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரெஸ் பம்ப் யூஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு மில்க் செக்ரேஷனும் வந்து ஜாஸ்தி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலி இருக்குது. நல்ல ஃபுட் எடுத்துக்கோங்க. ப்ரெஸ் மில்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்னென்ன ஃபுட் எடுத்துக்கணுமோ அதெல்லாம் கன்ஃபார்மாக எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஸோ வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.